வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் பார்ப்போம். இது வந்து சாரீலே அட்டாச்டு ப்ளவுஸ் வந்தது. ஸோ அதை தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் மேலே பார்டர் இருக்கும், கீழே இந்த மாதிரி இமேஜஸ் இருக்குது. ஸோ அதையே வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ அது எதை ஹைலைட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் ரஃபாக. நார்மலாக நம்ம ப்ளைன் கிளாத்தில் டிசைன் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுல டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொன்றையும் யோசித்து பண்ணணும். ஸோ வந்து நார்மல் ப்ளைன் கிளாத்னால் நம்ம டக்குன்னு நம்மளோட ஐடியாஸை வந்து இன்புட் பண்ணிடலாம். பட் ஆல்ரெடி இருக்கிறது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பார்டர் இருக்கிறது வந்து நமக்கு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் பண்ணணும் டிசைன் செலக்ட் பண்ணி. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கீழே இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளைனில் டிசைன் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீலேயே இந்த கலர் ஷேடு இருக்கும். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா மயில் கழுத்து க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் தான். ஸோ அந்த கலர் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நான் ரெண்டாக நாட் போட்டுக்கிறேன், ரெண்டாக சுற்றிட்டு. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ளவர் பார்ட் இருக்குல்ல, ஃப்ளவர் பார்ட் ஃபுல்லாகவே வந்து நாம் அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியே வந்து டபுள் த்ரெட்டாக போட்டு நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக அழகாக கிடைக்கும் அந்த லைன்ஸு. ஸோ நான் என்னெல்லாம் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேனோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து அவுட்லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பார்ப்போம். ஸோ அவுட்லைன் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நான் இந்த குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஷேடுமே வந்து சாரியில் வந்ததுன்றதுனால லைட், அதாவது நேவி ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரொம்ப ஹெவியாக டிசைன் பண்ண போகிறதில்ல, பட் ஆனால் நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்குன்றதுனால கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும், பட் ஹெவியாகவும் பண்ண முடியாது, அந்த மாதிரியான டிசைன் தான் இது. ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கலையே அதெல்லாம் காயிற வரைக்கும் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஃப்ளவர் பாட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மேலே உள்ள மேங்கோ பாட்டை வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது ஜரியில் ஆல்ரெடி ஜரி பாட்டை வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுடலான் இருக்கேன். கீழே ஹைலைட் பண்ணுறதுனால மேலே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுடலான் இருக்கேன். ஸோ அதில் மட்டும் சென்டர் பார்த்து நான் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சென்டர் மீன்ஸ் நான் ப்ளவுஸுடைய சென்டருக்கு, ஏன்னா வந்து ஒவ்வொரு மேங்கோக்கும் நான் ஸ்டிக் பண்ணல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அது காயிற வரைக்கும் நம்ம இந்த ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் பாட்டில் வந்து நான் சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணி, கோல்டன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ சுகர் பீட் வந்து நான் இப்படி தான் எடுக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க எப்படி சுகர் பீட் எடுக்கிறீங்க அப்படின்னு. நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் இதையும் சரி இன்க்ளூட் பண்ணிடுவோன்ட்டு இதில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். சின்ன குட்டி பவுலில் வச்சுட்டு நான் அப்படியே கையிலையே எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம 2 கையும் மேலே கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி வந்து இது எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த லீஃபை வந்து இந்த மாதிரி மேலே போயிட்டு அதே மாதிரி கீழே வரும்போது நம்ம மேலே போகும்போது பிளாங்காக போயிட்டு த்ரெட்டை மட்டும் கொண்டு போயிட்டு கீழே வரும்போது மட்டும் நான் சுகர் பீட் இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். ப்ளைனாக போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளைனாக த்ரெட்டை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே மட்டும்தான் நான் கீழே உள்ள டைரெக்ஷனில் மட்டும்தான் வந்து சுகர் பீட் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு நல்ல அரும்பாக வரியாக வரும். நம்ம மேலேயும் போகும்போதும் சுகர் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழேயும் வரும்போதும் இன்சர்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபில் பண்ணும்போது இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். மீதி அந்த குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணேன் இல்லையா, அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட், அப்புறம் ஒரு சின்ன சுகர் பீட் ஹேங்கிங் மாதிரி இன்சர்ட் பண்ணேன். ஸோ அதை நான் காட்டுறேன் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேண்டில் வந்து ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணாதனால நான் பேக் நெக்கை இந்த வீடியோவிலே சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க.
2 லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரோப் எடுத்திருக்கேன். இந்த ரோப்பை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் ஸ்டிக் பண்ணுறதை விட இது வந்து அந்தளவுக்கு காட்டன் ரோப்னால் ஸ்டிக் பண்ணால் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இது வந்து நமக்கு சரியில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஸ்டிக் ஆகாதுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் நார்மல் சூவிங் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அடியில் வந்து சூவிங் நீடில் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் த்ரெட்டு, நீடில்னு சொல்கிறேன், சாரி த்ரெட்டு. ஸோ அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த த்ரெட்டை வச்சுட்டு பீட் நீடில் வச்சு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு இந்த ரோப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி நல்லா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்டிக் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா லைஃப்பும் இருக்கும், அதுக்கு நமக்கு அந்தளவுக்கு பிரிஞ்சிட்டு வராது. ஸோ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் வந்து இது ப்ரிசோ பிராண்ட் தான். ஆல்ரெடி நான் ஹேண்ட்லேயும் காட்டியிருப்பேன் எப்படி எடுக்கிறது அப்படின்றது, இந்த பாட்டிலையும் காட்டியிருக்கேன். ஸோ இப்படி தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு 6 பீட்ஸ், அதாவது ஒரு லைனுக்கு வந்து 6 பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து கீழே, அதாவது கீழேருந்து மேலே போகும்போது ப்ளைனாக போயிட்டு மேலேருந்து கீழே வரும்போது வந்து பீடை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த ஃப்ளவர் பாட்டில் ஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் ப்ளைனாக மேலே போயிட்டு அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்லாண்டிக்காக வந்து நம்ம வந்து பீடை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ எப்போயுமே இந்த மாதிரி லோடிங் எல்லாமே வந்து ஸ்லாண்டிங்காக பண்ணணும். ஸ்லாண்டிங் மீன்ஸ் ஒன் சைடு வந்து கீழேயும் அடுத்து அதோட ஆப்போசிட் சைடு வந்து மேலே ஸ்டிச்சும் போகும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாண்டிங்காக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது பீட் லைன் வந்து நீட்டாக அழகாக நமக்கு லோடிங் கிடைக்கும். ஸோ அந்த ரோப் மேலே வந்து இந்த பீட் லைனை லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோடிங் ஸ்டிச் வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு நெக் லைன், ஹேண்டில் உள்ள பாட்டம் லைன்லாம் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக வந்து லோடிங் கொடுத்து முடிச்சுட்டு ஒன் சைடு வந்து சுகர் பீட் வந்து கொஞ்சம் கேப் இருந்தது அந்த 2 சரி லைன் அப்புறம். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த நம்பர் 3 mm கோல்டு கலர் பீட் எடுத்திருக்கேன். இது ஆன்டிக் கலரில் கோல்டு கலர் பீட் வந்து 3 mm எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த பீட் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சை வந்து பிரிக்க வேணாம், பிரிக்காமல் அப்படியே வச்சுட்டு நீடில் வந்து நம்ம ஒரு இதில் விட்டுட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ அகைன் உங்களுக்கு காட்டுறேன், வேணால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பஞ்சாக இருக்கிறதுல வந்து தனியாக ஒரு பஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீடில் வந்து இந்த மாதிரி பீடை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீடை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீடிலோட பீடை சேர்த்து வெளில எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பீடு வந்து நிறைய மிஸ் ஆகாது. சில பீடு வந்து இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, 2 பீடு ஒட்டி இருக்கும். அதை வந்து 2ஆகவே இன்சர்ட் பண்ணிடாதீங்க. அதை இந்த மாதிரி இன்னொரு ஃபிங்கர் வச்சுட்டு கொஞ்சம் அமுக்கி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சிருச்சுன்னா பீடு தனித்தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாகவே இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த லைனை வந்து இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு லைன் வந்து செயின் ரோல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். செயின் ரோல் பொறுத்த வரைக்கும் ஸ்டிக் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா வெறும் ஸ்டிச் மட்டும் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுறதா நல்லது. ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டிக் பண்ணாலும் டைம் இல்லை, நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நார்மல் சூவிங் த்ரெட் வச்சு அங்கங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து அது நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். இல்லைனா வந்து
வந்துடும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டு வர மாதிரி ஆயிரும் செயின் ரோல் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ள ப்ளவுஸை வந்து இப்போ நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ரிமைனிங் பார்ட் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணல இல்லையா வீடியோவில். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு இடையில வந்து கொடியாக வந்து நம்பர் 3 mm பீடை தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வீட் பீடை வந்து அங்கங்கே கிளைகள் மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து புட்டாஸ் சின்ன புட்டாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஹேண்டில். அந்த குந்தனை சுற்றிலும் உள்ள புட்டாஸ் ப்ளஸ் வந்து சின்ன புட்டா வந்து இந்த மல்டி கலர் ஸ்டோன் கிடையாது, பீடு தான். மல்டி கலர் பீடு வந்து க்ரீன் ப்ளூ எல்லாமே மிக்சடாக பீடு இருக்குது கொஞ்சம் என்கிட்ட. ஸோ அந்த பீட் வச்சு நான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சாரியில் உள்ள கலருக்கு இந்த பீட் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே பீடை வந்து நான் நெக்லைனுமே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு லைன் வந்து செயின் ரோலுக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.